நீங்க பாக்குறதா வந்து வேஸ்ட் டீகம்போஸ்டர் பலூன். இதுதான் வந்து விலங்கினுடைய கழிவை வந்து நம்ம வந்து திரவ உரமா மாத்துறோம். இது வந்து ஒரு ராஜஸ்தான் ஃபார்மர் டிசைன் பண்ணது. விலங்கினுடைய கழிவை வந்து எப்படி திரவ உரமா மாத்துறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 250 கிலோ சாணியை உள்ள போடுவோம். அப்புறம் வந்து 50 கிலோ மூத்திரம் உள்ள போடுவோம், கோபியம். அப்புறம் வந்து 50 கிலோ சர்க்கரை உள்ள போடுவோம். 50 கிலோ புளிச்ச தயிர் உள்ள கொடுக்கணும். மறுபடியும் வந்து 50 கிலோ அரிசி கஞ்சி, இது எல்லாம் நாங்கள் உள்ள கொடுப்போம். கொடுத்துட்டு இது வந்து 3000 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 3000 லிட்டர் தண்ணியை ஃபுல் பண்ணிடுவோம். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பண்றது. 60 நாள் அப்படியே விட்டுருவோம். 60 நாள் கழிச்சு அப்படின்னா இதுல வந்து பூரா டைஜஸ்ட் ஆயிரும். அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து இந்த 3000 லிட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வாரம் ஒரு தடவை இந்த திரும்ப அரிசி கஞ்சி இதெல்லாமே உள்ள கொடுக்கணும். ஆக்சுவலா வந்து பயோகேஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சிலரியும் பயோகேஸும் வரும். அதே மாதிரி இதுலயும் பயோகேஸ் வெளியே வரும். பாருங்க, பயோகேஸ் வச்சிருக்கோம், இன்னும் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அடுத்து வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து லிக்விடா வெளியே வந்துடும். விலங்கினுடைய கழிவுல இருந்து அதை வந்து எப்படி லிக்விட் மெட்டீரியல்ஸா மாத்தணும்னு இப்ப பாத்தீங்க. அடுத்து தாவர கழிவுல இருந்து அதை எப்படி லிக்விட் ஃபெக்சரா மாத்தணும் அப்படிங்கிறத காட்ட போறோம்.